Hi friends, welcome to another video. F-35B fighter jet ரொம்ப நாளாக வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேயே வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நம்மளும் அதை பற்றின வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ஸ் ராயல் நேவிஸ் கெரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை சேர்ந்தது. ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ்க்காக வந்து இந்தியன் ஓஷன் சைடு வந்துருந்துச்சு. அந்த ஏர்கிராஃப்டில் வந்து லோ ஃபியூல் ஆனது ஏற்பட்டதுனால எமர்ஜென்சி லேண்டிங் ஆனது திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் நடந்துச்சு. எக்ஸாக்டாக June 14th 2025 அன்னைக்கு அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் தரையிறங்கப்பட்டுச்சு. ஆல்மோஸ்ட் 35 days திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேயே அந்த ஃபைட்டர் ஜெட் ஆனது இருந்துச்சு. லோ ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபிளைட் ஆனது வந்து டேக் ஆஃப் பொசிஷனுக்கு வரும்பொழுது ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஏற்பட்டதுனால அந்த ஒரு பர்டிகுலர் ஏர்கிராஃப்டை வந்து டேக் ஆஃபே பண்ண முடியாம ரொம்ப நாளா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேயே வந்து இருந்துச்சு. வெயிலையும் மழையிலையும் அந்த ஃபைட்டர் ஜெட் ஆனது வந்து ஓப்பன் ஏர் ஸ்பேஸ்ல அப்படியே நின்றுட்டே இருந்தது. அண்ட் பிரிட்டன் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டை சுத்தி பாதுகாப்புக்கு ஆள் போடுங்க, அந்த ஃபைட்டர் ஜெட் கிட்ட யாரும் நெருங்கக்கூடாது. பிகாஸ் பிரிட்டன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான டேட்டாஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்ல இருக்கு, ஏதாவது வந்து திருடு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் தரப்புல வந்து பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியா ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஆங்கர்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட்டர் ஜெட்டை வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட்டர் ஜெட்டை தயாரிச்சது வந்து லாக்ஹீட் மார்டின் ஏரோநாட்டிக்கல்ஸ் கம்பெனி தான். ராயல் ஏர்ஃபோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து ரெடி பண்ணி எப்படியாவது டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணி நிறைய அட்டம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ராயல் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான A400M அட்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் ஆனது வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குச்சு. அதுல வந்து டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தாங்க. ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் அந்த ஒரு பர்டிகுலர் ஏர்கிராஃப்டை வந்து சரி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து டிபார்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஏர்கிராஃப்ட்ல லேண்டிங் கியர், பிரேக்ஸ் அண்ட் வெர்டிகல் டேக் ஆஃப் மூணுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. அதனால வந்து டேக் ஆஃப் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் ஆனது வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிருச்சு. ஸோ லாக்ஹீட் மார்டின்ஸ் F-35B ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட விலை மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா $115 million அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபைட்டர் ஜெட் ஃபைனலா இந்தியா விட்டு கிளம்பி இருக்கு. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ரொம்ப நாளா அந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டை போட்டோ பிடிச்சி OLX எல்லாம் ஆட் போட்டு அது ஒரு பேசும் பொருளாவே மாறி இருந்தது. ஸோ ஃபைனலி இட் டிபார்ட்டட் ஃப்ரம் இந்தியன் சாயில்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.